இருக்குது. சண்முகம், என்ன பாப்பா மரியாதை இல்லாம பேசுற? என் வயித்தெரிச்சல்ல என் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு. நீங்க எனக்கு படம் காமிச்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் ஒரு நிமிஷம் கூட அவளை தொட்டு விளையாடக்கூடாது. நீங்க அவளோட வீடியோ அனுப்புனதெல்லாம் போதும், அவளை தூக்குங்க. இன்னும் 1 மணி நேரத்துல அவ செத்தாங்கிற தகவல் எனக்கு வரணும். சீக்கிரம் தூக்கிட்டு போங்கடா. பண்ணிடுறேன் பாப்பா. டேய் பாப்பா, அந்த பொண்ணை உடனே தூக்க சொல்லுது. வேற அவனுக்கு கூடயே இருக்கானுங்க, நம்ம எப்பரா தூக்குறது? அண்ணா காலம் கணிஞ்சு வரண்ணே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எங்க போனாலும் சேர்ந்து போறாங்க, தனியா வர மாதிரியே தெரியலையடா. அண்ணே இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம், இல்லை உள்ள புந்து தூக்கிடுவோம். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் கூட எப்படிலாம் இருப்பான்னு நான் நினைச்சிட்டு இருந்தனோ, அப்படிலாம் அவ கூட இருக்கிற மாதிரி கனவா வருதே. இல்ல, அப்படி எதுவும் இருக்காது, இருக்கவும் கூடாது. இப்படி ஒருத்தி உன் மேல பைத்தியமா இருக்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? திடீர்னு தாலியை கட்டி அவளை கூட்டிட்டு வந்துட்டா எல்லாமே அவளாயிடுவாளா? வேணா சந்துரு, அவ உனக்கு வேண்டாம். நான் இருக்க சந்துரு. அன்பா அக்கறையா பாசமா உன்னை பார்த்துப்ப சந்துரு. வந்துரு. அவ வேண்டாம், அவ வேண்டவே வேண்டாம். அதையும் மீறி அவதான் முக்கியம்னு அவ பின்னாடியே போனா அவளை நான் உசுரோட விடவே மாட்டேன் சந்துரு. ஏன் சூர்யா, என்ன மட்டும் இப்படி தனியா கூட்டிட்டு வந்துட்டே? தப்பா நினைக்க மாட்டாங்களா? உன்னதானே கேக்குறேன். இப்போ நான் செய்ய போற காரியத்துக்கு எவனும் சாட்சியா இருந்துடக்கூடாதுல்ல, அதான் தனியா கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏதோ யோசனையிலேயே இருக்க. சி, அவங்க புதுசா கல்யாணமான ஜோடி, அவங்க கொஞ்சம் தனியா தான் இருக்கட்டுமே. எப்போ பாரு அண்ணனும் அண்ணியும் பக்கத்துலயே இருந்துட்டு இருந்தா அவங்களுக்குள்ள ஒரு கேப் இருந்துட்டே இருக்காதா? என்ன லுக்கு, பொய் சொல்ற மாதிரி இருக்கா? சாச்சா, நான் அந்த நினைப்புல பார்க்கல. நீ சொன்ன பாயிண்ட் கரெக்டா தான் இருந்தது. எனக்கு இந்த மாதிரி தோணவே இல்லையேன்னு தான் பார்த்தேன். நான் பொய் தான் பேசுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் அப்படி எதுவுமே இல்லாத மாதிரியே பேசுற. அந்த ஐடியாலாம் சரிதான், ஆனா அதுக்காக இந்த மாதிரி இடத்துக்கு நாம தனியா வரத்துக்கு என்ன காரணம் தெரியலையே. இந்த மாதிரி இடத்துல தானே ஈஸியா தள்ளிவிட முடியும், அதுக்கு தான். உன்கிட்ட தானே சூர்யா கேக்குறேன். தனியா போலாம் வான்னு சொன்ன உடனே நானும் சந்தோஷமா மறுப்பே பேசாம உன் கூட நடக்க ஆரம்பிச்சு வந்துட்டேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் நானே தான் தொணன்னு பேசிட்டே இருக்கேன். நீ என்னடான்னா அடிக்கடி ஆஃப் ஆயிடுற. அப்படி எதுவும் இல்லை. இடையில நம்ம தனியா இருக்கும் போதெல்லாம் அதிகபட்சமா சண்டை தானே போட்டிருக்கோம். அதான் இப்போ என்ன பேசணும்னு தெரியாம ஸ்டக் ஆகி போயிட்டேன். ஏன் அப்படி நினைக்கணும்? எல்லா காலமும் அப்படியே போயிட போதா? ஆமா பவித்ரா,
அப்படியே போயிடக்கூடாது. வாழ்க்கையில நல்லபடியா ஒரு மாற்றம் வரணும். வரும், கண்டிப்பா வந்தே தீரும். இந்த இடம் நல்லா இருக்கா பவித்ரா? இங்க நம்ம மேல வீசுற காத்து இருக்கே, ரொம்ப விசேஷமான காத்து. குறிப்பா உன்ன மாதிரி கர்ப்பிணி பொண்ணுக்கு இந்த காத்தை சுவாசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கூகுள்ல இந்த இடத்த ஸ்பாட் அவுட் பண்ணி பார்த்தேன். படிச்சதுமே உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு முடிவே பண்ணிட்டேன். அதனாலதான் உன்னை தனியா கூட்டிட்டு வந்தேன். நீ பேசுற இந்த வார்த்தை மட்டும் உண்மையா இருந்தா என்னை விட சந்தோஷப்படுறவ இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. உண்மைதான் பவித்ரா. அதனாலதான் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு உன்னை மட்டும் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏற்கனவே வீட்ல நீ சொன்ன மாதிரி மத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் தான் இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு முதல்ல நினைச்சேன். ஆனா இப்போ உன்கிட்ட பொய் இல்லை. இந்த சூழ்நிலையில இருக்கிற மனநிலையில இப்படியே செத்துட்டா கூட எனக்கு சந்தோஷம்தான். ஆனா வயித்துல வளர்ற குழந்தை அது பாவம் இல்லையா? நான் ஒரு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் நீ அன்பா இருக்க மாட்டியா, ஆசையா பேச மாட்டியான்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏங்கி கிடந்துப்பெல்லாம் வாழணும் வாழணும்னு ஆசைப்பட்டு இப்ப போய் சாவு அதிதன் பேசி ச்சே சாரி சூர்யா. டேய், என்ன பவித்ரா இதெல்லாம்? இதுல எந்த தப்பும் இல்லை. நீ தீர்க்கதரிசி. உண்மையிலே நீ சாக தாண்டி போற. காதலிச்ச நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்குதான் புதுசா உணர்றேன். சூர்யா, நீ எப்பவுமே நல்ல மனசுக்காரன் தான். இடையில தான் என்னென்னமோ ஆயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்துட்டா அப்பாவுக்கு நிறைய பொறுப்பு வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக தான் நானும் காத்துட்டே இருந்தேன். நீ எவ்வளவு சண்டை போட்டாலும் எல்லாமே மாறிடும்னு நம்பினேன். ஆனா அந்த ஆண்டவன் அவ்வளவு தூரம் என்னை காத்திருக்க வைக்கல. என் நம்பிக்கைக்கு உடனடியா ஒரு முடிவு தெரிஞ்சிருச்சு. என் குழந்தை ராசியானவ. ஐயோ சாரி, மன்னிச்சிரு சூர்யா. நம்ம குழந்தை ராசியானவ. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறதோ கண்டபடி சுத்துறதோ அப்புறம் ஒருத்தரை ஒருத்தர் பிரிஞ்சு காணாம போயிடுறதோ இப்ப இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப சுலபமா நடக்கிற ஒரு விஷயம். தன்னை காதலிச்சவன் கண்டிப்பா கைவிட மாட்டாங்கிற எண்ணத்துல கல்யாணத்துக்கு முன்னாடியே அத்துமீறது அவன் மேல வச்சிருக்கிற மிதமிஞ்சின நம்பிக்கையாலதான். ஒன்னு ரெண்டு பேரு என்ன மாதிரி அப்படி இருந்திருக்காங்கன்னா அது உண்மையான காதலா தான் இருந்திருக்கும். எல்லா காலமும் இனி அவங்களோட தான் இருக்கணும்னு உறுதியில தான் இருந்திருக்கணும்.
நானும் அப்படித்தானே இருந்தேன். உன் மேல நான் வச்ச பெரிய நம்பிக்கை தானே இந்த குழந்தை. எவ்வளவு நாள் நான் குழந்தைகிட்ட அழுதுருப்பேன் தெரியுமா? அப்பெல்லாம் அவ என்கிட்ட கவலைப்படாதம்மா, அப்பா வந்துருவாருன்னு சொல்ற மாதிரியே இருக்கும். அவ சொன்னது சரியா போச்சு சூர்யா. நம்ம குழந்தையோட அப்பாவா நீ திரும்பி வந்துட்ட. இப்ப கூட நம்ம குழந்தை பாத்தியா அப்பா வந்துட்டாருன்னு சத்தம் போட்டு சொல்ற மாதிரி இருக்கு. உனக்கு கேக்குதா பாரு. பிடிக்கலன்னா கொல்லணும்னு சட்டம் ஏதாவது இருக்கா? எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? கையடுறா ஸ்டூபிட். நீ ஒரு வக்ரம் புடிச்ச வேண்டா. ஏய், என்ன உளறிக்கிட்டு இருக்க? உண்மைய சொன்னா உனக்கு உளற மாதிரி இருக்கா? நான் 100 தடவை சொல்லுவேன், 1000 தடவை கூட சொல்லுவேன். நீ ஒரு வக்ரம் புடிச்சவன், வக்ரம் புடிச்சவன், வக்ரம் புடிச்சவன். இப்ப என்ன நடந்துருச்சுன்னு என்ன வக்கரம் பிடிச்சவன்னு சொல்ற? நான் அப்படி என்ன பண்ண? நம்ம ஏற்காடுக்கு வந்ததே நம்மளோட பேரண்ட்ஸ்க்காக தான். ஒரு நடிப்புக்காக தான் நம்ம ஜாலியா இருக்கணும்னு முடிவு பண்ணோம். ஒவ்வொரு தடவையும் நடிக்கிறதுக்காக தான் நான் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன். ஆனா நீ அந்த ஒவ்வொரு தடவையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, என்ன அத்துமீறி தொடர. வாட்? நான் உன்ன அத்துமீறி தொடறானா? நான்சென்ஸ். இங்க பாரு, எனக்கு அந்த மாதிரி எண்ணெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஆசையும் கிடையாது.
நீ இந்த ஜென்டில்மேன் மாதிரி வேஷம்லாம் போடாத. ஒவ்வொரு தடவையும் நீ என்ன அத்துமீறி தொடுறதெல்லாம் எனக்கு தெரியும். ஹேய், பைத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு? இங்க பாரு, எனக்கு ஆக்சுவலா உன்னை பிடிக்கவே பிடிக்காது. நான் எதுக்கு உன்னை அத்துமீறி தொட போறேன்? இப்ப நான் சொல்றேன், சைக்கிள்ல இருந்து நீதான் வேணும்னே என்ன கீழே தள்ள பார்த்த. உன்னோட நோக்கம் என்ன டச் பண்றதுதான். பவித்ராவும் சூர்யாவும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் நானும் விளையாடுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன வேணும்னே தொட்டுட்டு இருக்க. என்னோட நோக்கம் விளையாடணும், அவங்களுக்காக நடிக்கணும். ஆனா உன்னோட நோக்கம் என்ன டச் பண்றது மட்டும்தான். உன்னோட வக்ர புத்தியால நீ ஒவ்வொரு தடவையும் என்ன டச் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணேன். இங்க பாரு ஸ்வேதா, உன் பிரச்சனை என்ன தெரியுமா? நீ உன்னை பத்தியே ரொம்ப ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிற. உனக்கு நீ ரொம்ப பேரழகி நினைப்பு. என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல வந்து கேட்டு பாரு, உன்னை விட அழகான பொண்ணுங்களா இருக்காங்க. அவங்கெல்லாம் நான் அவங்களோட பேச மாட்டேனா பழக மாட்டானான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் அவங்களையே ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் நான் வச்சிருக்கேன். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒரு நான்லாம் ஒரு சொல்லு, என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லு. வேணாம், பேசாம போயிரு சொல்லிட்டேன். சந்துரு, நீ இப்போ என்ன சொல்ல வந்தியோ அதை நீ சொல்ற, இல்ல எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். அவங்களெல்லாம் கம்பேர் பண்றப்போ நீ எல்லாம் ஒரு லோக்கல் ஃபிகர்னு சொல்ல வந்த. உன்னை போய் நான் தொட ஆசைப்படுவானா? சீ, இதான் உன்னோட புத்தியாடா? லேடிஸ் எல்லாருமே உனக்கு ஃபிகரா? என்ன நானே உனக்கு ஃபிகரா? உன் புத்தி தெரிஞ்சுதாண்டா கல்யாணம் ஆன முதல் நாள்ல இருந்து நான் தள்ளியே இருந்தேன். நான் லோக்கல் இல்ல, நீ தான் லோக்கல். தர டிக்கெட் குப்படா நீ. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏய் ஸ்வேதா, என்னாச்சு? என்ன சந்துரு? இங்க பாரு ஸ்வேதா, this is the limit. என்ன தர டிக்கெட் லோக்கல்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். நீ என்ன லோக்கல்னா நானும் உன்னை லோக்கல்னு சொல்லதான் செய்வேன். டேய் சந்துரு, என்னடா ஆச்சு? இவ்வளவு நேரம் ஜாலியா தானே இருந்தீங்க. நீங்க சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தானே நாங்களே அந்த பக்கம் வியூ பார்க்க போயிட்டோம். நீங்க ஏன் அதுக்குள்ள சண்டை போடுறீங்க? இவன் கூடலாம் ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. இதுல எங்க சந்தோஷமா இருக்கிறது? உன் கூடல ஒரு மனுஷன் கூட வாழ முடியாது. பிசாசு, நீ சரியான சந்தேக பிசாசு. இப்போ என்னாச்சுன்னு திடீர்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க? நீ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போடுறேன்னு சொன்னல பவித்ரா, அதுக்காக தான் நான் சைக்கிள் ஓட்டவே சம்மதிச்சேன். ஆனா இவன் என்ன வேணும்னே கீழே தள்ளி விடுற மாதிரி என்ன டச் பண்றான். பாரு என்ன எவ்வளவு கேவலமா பேசுறான்னு. நான் என்ன அப்படிப்பட்டவனா? ஏய் ஸ்வேதா, அவனை வேற என்ன வேணாலும் சொல்லு, ஆனா இந்த மாதிரி சீப்பான விஷயத்தை மட்டும் சொல்லாத. சந்துரு இஸ் a gem. இவனை நீதான் மெச்சுக்கணும். இவன் என்கிட்ட ஒரு முகமும் இன்னொருத்தர்கிட்ட ஒரு முகமும் காட்டிட்டு இருக்கான். இவனை மாதிரி ஃப்ராட் பசங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. ஏய், உனக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்க வந்த பாத்தியா? என் புத்தியை நானே செருப்பால் அடிச்சுக்கணும். நான் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்க சம்மதிச்சது ஏன் தப்புதான். ஹே, என்ன பெருசா சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தது தப்பு தப்புன்னு சீன் போட்டுட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாத மாதிரி இருக்கா? நான் கார் ஓட்டுவேன், பைக் ஓட்டுவேன். ஜுஜுபி இந்த சைக்கிளை ஓட்ட மாட்டேனா என்ன? என் ஸ்கூல்ல வந்து கேட்டு பாரு, நான் சைக்கிள் ரேஸ்ல ஒவ்வொரு தடவையும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். எனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கறாராம் இவரு. ஏய், உன் இஷ்டத்துக்கு கதை விடாத. சைக்கிள்ல இருந்து கை எடுத்த உடனே கீழே விழ போன உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? எங்க ஓட்டு பாப்போம். ஏய் ஓ. சந்துரு, உனக்கு அவ்ளோ தெனாவட்டா? இப்போ பாருடா. ஓட்டு பாப்போம். ஏய், ஸ்வேதா, சும்மா இருடா. என்ன பண்ற? ஏய், அவள ஓட்ட ஸ்வேதா, மாட்டாடா. ஏய், ஸ்வேதா, ஏய், ஏய். பாத்து.
சரி பயணி, அந்த பொண்ணு இப்பதான் தனியா போகுது. இதுதான் சமயம். வாடா போலாம், வாடா. ஆமா சந்துரு, ஸ்வேதாக்கு ஆல்ரெடி சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கு. ம்ம். அப்புறம் எதுக்கு நம்ம கிட்ட தேவையில்லாம சீனை போட்டா? ஒவ்வொரு தடவையும் சீன் போறது அவ, ஆனா பழி ஏன் மேல விழுது. ஏய் ஸ்வேதா, போதும் போதும் ஸ்வேதா, வா. ஏய், உனக்கு ஓட்ட தெரிய ஒத்துக்கிற, திரும்பி வா. எவன்டா அவன் இவ்வளவு ஸ்பீடா போறான்? யார்? ஏய், ஏய் வண்டியரா. சரணா சரணா. இவங்க ஸ்வேதாவை கடத்துறாங்க. ஸ்வேதா! டேய், வண்டியரா. இல்லைடா. டேய் நில்லுடா. டேய் ஸ்வேதா! நில்லுடா. ஸ்வேதா! ஸ்வேதா